ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? 2009 வருஷம் ரிலீஸ் ஆன தி தான் சொல்லப்படுற ஒரு கொடூரமான பூச்சி படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஜாம்பி படம் போடுங்கன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆனால் இந்த பூச்சி ஜாம்பி வைரஸை விட கொடூரமானது. ஸோ ஏன் என்னன்னு கேட்குறீங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு சீன் சொல்கிறேன், அது மூலமாகவே இந்த பூச்சி எவ்வளோ கொடூரமானது, எந்த அளவுக்கு டேஞ்சர்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். பனிகள் நிறைந்த ஆர்க்டிக் பகுதியில் ஒரு லேப் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போலார் பனிக்கரடி இறந்து போன நிலையில இருக்குது. ஸோ இதை பார்த்த ஒரு முட்டை என்ன பண்ணுறான்னா, இங்கே பாருங்க இந்த லேப்ல போலார் பனிக்கரடிலாம் வச்சிருக்காங்க, ஸோ இதுக்கிட்ட என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பா அப்படின்னு ஒருத்தங்கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லி அந்த பனிக்கரடி மேலே கை போட்டுலாம் ஃபோட்டோ எடுக்கிறான். அப்படி மேலே கை போட்டதுமே அவனுடைய கையில் ஏதோ கடிச்சு வச்சிருது. என்னடா என்னுடைய கையை கடிச்சிது அப்படின்னு பதறி போய் பார்த்தா ஏதோ ஒரு சின்ன காயமாக தான் இருக்குது. ஸோ இதை பார்த்த பக்கத்தில் இருந்தானோ, டேய் இதுக்காடா இப்படி கத்துன, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன பூச்சி கிடைச்சிருக்குது. உடனே இந்த மொட்டையும் அதை கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் அன்னைக்கு நைட்டில் இருந்து அவனுக்கு அந்த இடத்துல பயங்கரமாக சொறி எடுக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அந்த இடம் ஃபுல்லுமே ரத்தமாக வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு சின்ன பூச்சி தான் கடிச்சிருக்குது போல அப்படின்னு அதில் பேண்டேஜ் ஒட்டிட்டு அவன் தூங்கிட்டான். இப்போ அடுத்த நாள் அதில் சரியாக இருக்குன்னு பார்த்தா இன்னுமே அந்த கெட்டு போட்ட இடத்துல பயங்கரமாக சொறி எடுக்குது. பார்த்தா அதுலேருந்து ரத்தம்லாம் பயங்கரமாக வர ஆரம்பிக்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த காயம் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. உடனே அவங்க லேபுக்கு போய் அந்த போலார் பியரை பார்க்குறாங்க. பார்த்தா நேற்று பார்த்தா அதோடைய உடம்பு இப்போ டீகாம்போஸ்ட் ஆகி அதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான பூச்சி வந்து அந்த ரூம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பூச்சை வந்து இவங்க பார்த்ததே கிடையாது போல. பயந்து போய்ட்றாங்க. அதுலேயும் இந்த மொட்டை வந்து ரொம்பவே பயந்து போய்ட்றான். அப்படின்னா நேற்று என்னுடைய கையில் கிடைச்சது வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கை கட்டாவது அதில் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை கத்தியை வச்சு கீறி பார்க்குறான். பார்த்தா அதுக்குள்ள ஏகப்பட்ட பூச்சிகளாக இருக்குமா. ஸோ எப்படி இருக்கும், மிரண்டு போனவன் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு ஒரு கத்தி எடுக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஆர்க்டிக் பகுதியெல்லாம் இருக்குல்ல, பனிகள் நிறைந்த இடம், அந்த இடத்துல கொஞ்சம் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது ஒரு போலார் பியரை பார்த்துருந்துருப்பாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும். சரி ஓகே, இதை பிடிச்சி நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயக்க மருந்து கன் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த போலார் பியர் மேலே அடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ லேபுக்கு கூட்டிட்டு போய் ஸ்டடி பண்ணலான்றதுக்கு. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா இவங்களே பார்த்து அட்டாக் பண்ண ஓடி வருது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது காணாமல் போயிடுது. எங்கடா போச்சு அப்படின்னு இவங்க வந்து எட்டி பார்த்தா இவங்க மயக்க மருந்து செலுத்தினதுனால அது மயக்கமாகி கீழே விழுந்திருக்கும். அப்புறம் தான் அவங்க வேகமாக அந்த போலார் பியர் என்னதை சாப்பிட்டுது அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பழங்காலத்து மேமத்து இருக்கும் இல்லையா, அதோடைய டெட் பாடி தான் அந்த பனிக்குள்ள பதப்படுத்தி இருந்திருக்கும். ஸோ இப்போ குளோபல் வார்மிங் வேற இருக்கிறதுனால பனிக்கிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதனால இந்த மேமத்தோடைய டெட் பாடி வெளியில் வந்திருக்கும் போல. அதை தான் இந்த போலார் பியர் வந்து சாப்பிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த போலார் பியரை ரிசர்ச் பண்ணுறதை விட இந்த மேமத்தோடைய பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இதை ரிசர்ச் பண்ண இவங்களுக்கு ரொம்பவே வேல்யூ இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அதை வெளியில் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு டென்ட்டை போட்டு இந்த பேஸில் இருக்கிற லேப்ல தான் அந்த போலார் பியரோடைய டெட் பாடியை வச்சுட்டு இவங்க இந்த மேமத்தோடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து இந்த லேப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும், அங்கே டென்ட்டே போட்டு அதை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுக்கிறாரு. எடுத்து என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி குளோபல் வார்மிங் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருதுன்ற மாதிரி இந்த குளோபல் வார்மிங்கான அவேர்னஸ் வீடியோ மாதிரி பேச அந்த வீடியோவை ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் இந்த சயின்டிஸ்டோடைய பொண்ணு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேர் வந்து எவிலின். அது மட்டும் இல்லாமல் இந்த சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணுறாரு. கூடவே அவருடைய பொண்ணான நம்ம ஹீரோயின் கிட்டையும், இங்கே பாரு நான் ஒரு வித்தியாசமான இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஸோ நீயும் இந்த இடத்துக்கு வந்தால் நீயும் நிறைய கற்றுப்ப அப்படின்னு ஹீரோயினையும் இன்வைட் பண்ணேன். ஆனால் இப்படி இந்த சயின்டிஸ்ட் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து, இந்த மாதிரி நம்ம ஒரு போலார் பியரை பிடிச்சோம்ல, அது என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு இறந்து போயிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பாடியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இது அந்த மேமத்தோடைய உடம்புல இருந்து வந்த வைரஸோடைய தாக்கம் தான் இது போல, அது இப்போ அந்த போலார் பியர்லேயும் வந்திருக்கும், மேபி அதனால தான் அது இறந்து போயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே நம்ம பொண்ணை இங்கே வர வேணான்னு சொல்லணும் அப்படின்னு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவள் வந்து ஃபோன் எடுக்கலான்றதுமே இந்த மொட்டைக்கு கால் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மொட்டை தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆர்க்டிக் பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு பைலட் தான் அவன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு மட்டும் வந்து அவளை மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்துரு, கூட்டிகிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிவிட்டேன். இந்த மொட்டையும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரில் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது செலக்ட் செய்யப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க பேக் பண்ணிட்டு. ஸோ இதை பார்த்த மட்டும் வந்து, இந்த மாதிரி உன்னுடைய அப்பா உன்னை கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னதும், என்னது என்னுடைய அப்பா என்னை கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, இங்கே பாருங்க அவர் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஏன் தெரியுமா, அவர் எப்போதுமே ரிசர்ச்னு தான் இருந்தார், என்னை வந்து அடிக்கடி பார்த்தது கூட கிடையாது, இப்போ அங்கே என்னதான் நடக்குன்றதை நான் வந்து பார்க்கணும், அதனால நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை பேச்சை கேட்காம அவங்களும் ஹெலிகாப்டரில் ஏறிட. அப்புறம் என்ன, இவங்க எல்லாருமே அந்த ஆர்க்டிக் பகுதிக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த டென்ட் போட்ட பகுதியை காமிச்சா அங்கே ஒரு லேடி சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. ஸோ ஏதோ ஒரு வைரஸ் வந்து இவங்களே இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு போல, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வெளியில் அந்த சயின்டிஸ்ட் பேசுகிறத ஏதோ நைஸாக ஒட்டு கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து பேசுகிறத பார்த்தா
இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். இந்த லேடி சயின்டிஸ்ட்டும் கொஞ்ச நேரத்தில் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த வைரஸ் வந்து இவங்களுடைய உடம்புக்குள்ள ரொம்ப பரவிடுச்சு போல. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து உள்ள வருவான். அவங்ககிட்ட என்ன பேசுனீங்க அப்படி, நீங்க என்ன பிளான் போடுறீங்க அப்படின்னு கேட்டதும் ஆனா இவனை பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டான். அதே டைம்ல இந்த சைடு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் இருக்கு இல்லையா, அதான் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க இப்போதான் இந்த லேபுக்கும் வந்திருந்திருப்பாங்க. ஸோ லேபுக்கு வந்து பார்த்தா இங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேப்குள்ளே எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது போல், ஃபுல்லுமே இருட்டாக இருக்குது, கூடவே பேட் ஸ்மெல் வேறு அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்து அந்த மொட்டை என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே நான் வெளியில் போய் இந்த இன்ஜின் ரூமில் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு கரண்ட் எதுக்கு போச்சுன்ற மாதிரி செக் பண்ண வந்திருக்கேன். உள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி உள்ள எந்த இடத்துலேருந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு மூக்கை பொத்திட்டு அந்த லேப்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மொட்டையும் லைட் ஆன் பண்ணதுமே உள்ள நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த போலார் பியர் முன்னாடி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் பேட் ஸ்மெல் வந்துருக்குது போல். இப்படி அழுகுனது எதுக்கு உள்ளே வச்சிருக்காங்க டேடி, ஒன்றுமே புரியலேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த மொட்டை போலார் பியரு, இது இப்போ தான் நான் பார்க்குறேன், ஃபோட்டோ எடுறா அப்படின்னு பக்கத்தில் இருந்து ஆடம் கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்திருப்பான். அந்த டைமில் தான் அவனுடைய கையில் ஏதோ கடிச்சிருக்கும், அது ஏதோ ஒரு பூச்சா இருக்குன்ற மாதிரி அவங்க பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுமே அப்பா எங்கே இருக்காங்கன்னு கேட்கணுன்றதுக்காக ஹீரோயின் அங்கே இருக்கிற வாக்கி டாக்கியில் கான்டாக்ட் பண்ணுறான். அதே டைமில் இந்த டென்ட் போட்ட இடத்த காமிச்சா அதில் இந்த சயின்டிஸ்ட் கூட வந்த இன்னொரு சயின்டிஸ்ட்டும் இறந்துட்டாங்க போல, அதனால அவரை புதைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ஜெயின் சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, லேடி சயின்டிஸ்ட், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்ல, அவங்களுக்கு வாக்கி டாக்கில ஹீரோயின் பேசுறது கேட்டிருந்திருக்கும். ஸோ ஹீரோயினும் கான்டாக்ட் பண்ணி அப்பா எங்கள் அப்பாட்ட கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, இந்த ஜெயினும் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் ஹீரோயினுடைய அப்பாவனை அந்த சயின்டிஸ்ட் கிட்ட வந்து கொடுக்க அவர் வந்து சாக்காயிடுறாரு. எதுக்கு நீங்கள் வந்த, ஒன்று தான் நான் வர வேணான்னு சொன்னல அப்படின்ற மாதிரி திட்டும்போது, இல்லைப்பா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு நீ எங்கேயும் போகாத, அந்த லேபுக்குள்ளலாம் சுற்றிட்டு இருக்காத, எதையுமே தொற்றாதன்ற மாதிரி ஒரு சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த ஜெயின் சயின்டிஸ்ட்டும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. உடனே காலை கட் பண்ணதுமே இந்த சயின்டிஸ்ட் கிட்ட, இங்கே பாருங்க இங்கே இவ்வளோ பெரிய வைரஸ் இருக்குன்னு தெரிஞ்சுமே எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர வச்சிங்க, உங்க பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே வர வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுமே, ஆனால் ஹீரோயினோடைய அப்பா எந்த ஒரு பதிலும் கரெக்டாக பண்ணாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ இவர் ஏதோ ஒரு பெருசாக பிளான் போடுறாரா, ஆனால் ஆபத்தான பிளான்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த ஜெயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கன் எடுத்து ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹீரோயினுடைய அப்பா மேலே கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஸோ அதே டைமில் அப்பாவும் பக்கத்தில் வரவும் டக்குன்னு ட்ரிகர் அழுத்திட அவளு தான் அவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஸோ இன்னொரு சயின்டிஸ்ட்டும் வேகமாக இவங்களை அட்டாக் பண்ண வர்றதுக்குள்ளேயே அவங்களையும் ஷூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய நிலைமை வந்து இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு, இவங்க வந்து வைரஸால ரொம்ப அஃபெக்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். சரி ஓகே இங்க இருக்கிற பைக் எடுத்துட்டு நம்ம பேஸ்க்கு போயிடலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைட் பேஸை காமிச்சா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பைக் சத்தம் கேக்குது. உடனே எந்திரிச்சு அந்த லேபை விட்டு வெளியில வந்து பாக்குறேன், பார்த்தா ஒரு பைக் நிக்குது. ஸோ இந்த பைக்ல அந்த ஜெயின் தான் வந்திருப்பாங்க போல, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. ஸோ யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஹெலிகாப்டர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க, இவ்வளவு உள்ள யார் இருக்கா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து அந்த ஜெயின் வந்து முடியாம இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜெயின் சயின்டிஸ்டா நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும் இல்லையா, அதனால உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு எழுப்ப ட்ரை பண்றான். அவங்க வந்து அன்கான்சியஸா இருக்கிறாங்க. உடனே எல்லாத்தையுமே வர சொல்லி வேகமா அந்த பேஸ்க்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு லவ்வர் பையனும் லவ்வர் பொண்ணு இருப்பாங்க. அந்த லவ்வர் பொண்ணுடைய உடம்புல நிறைய ரெட் ஸ்பாட்டா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவளுடைய உடம்புக்குள்ள அந்த பூச்சி போயிடுச்சுன்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. இப்படி இருக்கச்சுல இந்த ஜெயினை பெட்ல படுக்க வச்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஒண்ணுமே புரியல, ஐயோ ஜெயின்லாம் இப்படி இருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய அப்பாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வாக்கி டாக்கி மூலமா கேம்புக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பார்க்குறான். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. சரி ஓகே அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும், நம்ம அங்கே போய் பார்க்கலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதனால எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்ல, அப்போ தான் அந்த லவர் பையன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய லவர் உடம்புக்குள்ளேயே ஏதோ ரெட் ஸ்பாட்டாக இருக்குது, என்னாச்சு ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பிடலாம், ஏன்னா அந்த ஜெயினுக்கும் ரொம்பவே உடம்புக்கு முடியல, அவங்க எப்போ கண்மொழிப்பாங்கன்னு தெரியல, அதுக்கு நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும், அங்கே போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவை போய் நான் கண்டுபிடிக்கணும், அவர் அந்த கேம்ப் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பார், ஸோ அங்கே போய் நான் தேடிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது தான் அந்த மொட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நம்ம வேணால் ஹெலிகாப்டர் எடுத்து அந்த இடத்துல சுற்றி பார்க்கலாம், கண்டிப்பாக அவர் அங்கே இருப்பார், அவர்கிட்டையும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேம்புக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஆட்டம் இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஜெயின் கிட்ட இருக்கிற ஒரு கேமராவை பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபில்ம் வந்து மிஸ் ஆகுது. சரி ஓகே என்னமோ நான் சீக்கிரமாக என்னுடைய அப்பாவை கண்டுபிடிக்கணும், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹெலிகாப்டரில் வந்து ஏறுறாங்க. அப்போ தான் ஒரு இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற டிவைஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ யாரோ இதை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டாக அந்த ஜெயினை தானே இந்த ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவங்க தான் வேனுக்குன்னே இந்த ஹெலிகாப்டர் வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு புரியலையே, நம்ம இங்கேருந்து போயிடக்கூடாதுன்னு நினச்சாங்களா, ஏன் அப்படி நினச்சாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நான் என்னுடைய அப்பாவை சீக்கிரமாக தேடி ஆகணும், நான் அந்த பைக்கில் போய் தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமாக பைக்கில் உட்காந்து கிளம்பலான்னு போகும்போது தான் அந்த லவர் பொண்ணு வெளியில் வந்து இந்த மாதிரி
ஜெயின் கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே வேக வேகமாக பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஜெயின் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களால முடியலை, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது போல். அவங்க உடம்பு ஃபுல்லாக அந்த வைரஸாக தான் இருக்குது, அதான் அந்த பூச்சா இருக்குது. ரொம்பவே கொடூரமான வாமிட்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் உடனே வாயோட வாய் வச்சு ஆக்சிஜன் கொடுத்து பார்க்கலாம் ட்ரை பண்ணுறா. ஆனால் மற்ற எல்லாருமே தடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வைரஸ் நம்ம ஹீரோயினுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிய வருது, இந்த ஜேனுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு வைரஸ் இருந்திருக்குதுன்றது. அதனால இவங்களுடைய உடம்பை கொஞ்சம் தனிமைப்படுத்தி வைக்கலாம். ஏன்னா அப்போ தானே அவங்களுடைய வைரஸ் வந்து மற்றவங்களுக்கு பரவாது. அதனால அந்த ஜேனுடைய டெட் பாடியை தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது அந்த பைக் எடுத்துகிட்டு வேகமாக கேம்புக்கு போய் பார்க்கலான்னு போகிறான். கூடவே இந்த ஆட்டம்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனும் துணைக்கு வரான். ஸோ இப்படியே ரெண்டு பேரும் வேக வேகமாக அந்த கேம்ப் போட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா அந்த மேமத்தோடைய அழுகுன உடம்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்க சாக்காக்குறாங்க. இது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினம், இதோட இதையா என்னுடைய அப்பா வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இது பெரிய விஷயமே அப்படின்னு பேசிக்கிட்டு அதோடைய உடம்புல பார்த்தா ஏதோ சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்குது. அதுவும் ஏதோ ஒரு முட்டை விட்டு வச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சாக்காகிறாங்க. ஒருவேளை இந்த இதுதான் எல்லாத்தையுமே இன்ஃபெக்ட் பண்ணியிருக்குமோன்ற மாதிரி சந்தேகமாக பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா சரி ஓகே என்னுடைய அப்பாவை தேடலாம் அப்படின்னு அந்த இடம் ஃபுல்லாக தேடும்போது ஒருத்தரோட டெட் பாடியை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அந்த சயின்டிஸ்ட் தான், அதான் ஜெயின் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவர் செத்து போய் கிடக்குறாரு. உடனே அடுத்தது ஐயோ அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அடுத்தது எல்லா இடமும் சுற்றி பார்த்தா ஆனால் ஹீரோயினுடைய அப்பாவை மட்டும் காணோம். பதிலுக்கு தூரத்தில் யாரையோ புதைச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆல்ரெடி ஒரு சயின்டிஸ்ட் வந்து இறந்துருப்பாங்க, ஹீரோயினுடைய அப்பா வந்து புதைச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இதுதான் இது. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் ஒருவேளை என்னுடைய அப்பாவை தான் புதைச்சி வச்சிருக்காங்களோ அப்படின்னு பயத்தில் வேக வேகமாக போய் அதை தோண்ட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஆட்டம் என்ன பண்ணிடுறான்னா, இங்கே பாரு நீ அதுக்கிட்டலாம் போகாத, அது ஏதாவது வைரஸ் இருக்க போகுது, அதனால தான் புதைச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்தி அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். அதே சமயத்தில் இந்த சைடு லவர் பையனை காமிக்கிறாங்க. அவன் சூச்சு போயிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பயங்கரமா ரத்தமா வருது, ரொம்பவே வலிக்குதும் போல. அதனால வெளியில வந்து புலம்புறான், இந்த மாதிரி எனக்கு ஆனதே கிடையாது, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு லவர் பொண்ணு கிட்ட புலம்புனா. ஆனா இவளோ ஆல்ரெடி ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆயிருக்கான்ல, அதனால பயங்கரமா வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த வாமிட் அந்த ஜேன் எடுத்தாங்கல்ல அதே வாமிட் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே அந்த லவர் பையன் வேகமா வந்து உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஆறுதல் படுத்துறான். ஆனா வைரஸ் ரொம்பவே பரவிடுச்சுன்றது உனக்கு புரியுது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேக வேகமா அந்த கேம்புக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த மொட்டை இருக்கான்ல, ஹெலிகாப்டரை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவன் வேகமா ஆட்டம் கிட்ட வந்து என்னாச்சு அங்க ஹீரோயினுடைய அப்பாவை காணுமா அப்படின்னு கேட்டதுமே இல்ல ஹீரோயினுடைய அப்பாவை காணும், ஆனா அங்க இருந்து இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து யாரோ ஷூட் பண்ணியிருந்தாங்க, அதை பாக்குறதுக்கு இந்த ஜேன் இருந்த இடத்துல இருந்து தான் ஷூட் பண்ண மாதிரி இருந்திருக்குது. அவங்க எதுக்கு அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்டை ஷூட் பண்ணியிருக்கணும், இங்க இருக்கிற ஹெலிகாப்டரை ஏன் ரிப்பேர் பண்ணி விட்டுருக்கணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம போயிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு லவர் பையனை காமிச்சா. அவன் என்ன பண்றான்னா, இந்த எமர்ஜென்சி ரூம் இருக்கும் இல்லையா, அது மூலமா ரேடியோல கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க எமர்ஜென்சில இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவளுக்கு ஏதோ ஞாபகம் வருது. உடனே இந்த ஜேனுடைய டெட் பாடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாரு அங்கெல்லாம் போகாத, வைரஸ் பரவிடும் அப்படின்னதும் இல்லை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேகமாக உள்ள வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஜேனுடைய வயிற்றை பார்க்குறான். இவ சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த மேமத்தோடைய உடம்புல எல்லாம் இருந்துச்சு இல்லையா முட்டை முட்டையா, அது எல்லாமே இந்த ஜேனுடைய உடம்புக்குள்ளே இருக்குமா. அவ்வளோ தான் மிரண்டு போய்ட்றா. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கண்ணில் இருந்து ரீசெண்டாக ஹேட்ச் ஆன ஒரு லார்வா வந்து வெளியில் வந்துட்டு இருக்கும். மிரண்டு போய்ட்றாங்க. ஸோ இது வந்து வைரஸ் இல்லை, ஏதோ ஒரு பூச்சி, அந்த மேமத்தோடைய உடம்புக்குள்ள இருந்த பூச்சி அப்படின்னா பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாராசைட் வந்து வெளியில வந்துடுச்சு. ஸோ இதே பூச்சி தான் அந்த லவர் பொண்ணையும் கடிச்சிருக்கணும். ஸோ இது மட்டும் வெளியில வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு இப்போ தான் இவங்களுக்கு எல்லாமே புரிய வருது. ஸோ வேகமாக இந்த பாடியை வந்து நம்ம இன்னுமே ஐசோலேட் பண்ணணும், அதுக்கு நம்ம அந்த லேபுக்கு தான் கொண்டு போகணுன்ற மாதிரி அந்த லேபுக்கு கொண்டு வந்து இந்த டெட் பாடியை வைக்கிறாங்க. அப்போ தான் அந்த போலார் பியரையும் பார்க்குறாங்க. அதோடைய பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீகாம்போஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால அதோடைய உடம்புக்குள்ளேயும் எக்கச்சக்கமான அந்த முட்டைகளாக இருக்குது. ஒரு முட்டை இல்லை, 2 முட்டை இல்லை, கிட்டத்தட்ட 1,00,000 முட்டைக்கு மேலே இருக்கும் போல. அது மட்டும் பொரிச்சுதுன்னா அவ்வளோதான். ஸோ இப்படி ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் பொரிச்சுதுன்னா ஒவ்வொருத்தருக்கா பரவி அது எல்லாத்துக்கும் வந்துடும் இல்லையா. அதனால தான் அந்த ஜேன் வந்து ஹெலிகாப்டரையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க, நம்ம யாருமே இங்கேருந்து போகக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் இந்த லவர் பையன் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்து வந்துருமா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டு இவங்க வந்து பயப்படுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நமக்கு எமர்ஜென்சியாக ஹெலிகாப்டர் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக டிசீஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வரணும், ஏன்னா நம்மளை இங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, இங்கே நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்கும், ஸோ அங்கே போனால் மற்ற எல்லாத்துக்குமே பரவிடும் அப்படின்னு சொல்லவும் அந்த லவர் பையன் செம்ம டென்ஷன் ஆகுறான். என்னடா சொல்கிறீங்க, என்னுடைய லவர் பொண்ணு தான் இப்போ அஃபெக்ட் ஆகிருக்கிறேன், அவளுக்கு தான் உடம்பு முடியல, சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும், ஸோ உன்னுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்க
உடனே இந்த ஆட்டம் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, அந்த பேரசைட் மட்டும் மனித உடம்புக்குள்ளே பரவடிச்சுன்னு வச்சுக்கோயேன், கொஞ்ச நாள்லேயே இந்த உலகமே அழிஞ்சிடும். ஸோ நம்ம உடனே இங்கேருந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து அந்த லவ்வர் பொண்ணும் இந்த மொட்டை தலையனும் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே தனிமைப்படுத்தப்படணும். ஏன்னா இந்த பேரசைட் வந்து ஒருத்தங்களுடைய உடம்புக்குள்ள இருந்து இன்னொருத்தங்களுக்கு உடனே பரவிடுது அப்படின்னு சொல்ல, ஆனாலுமே இந்த லவ்வர் பையன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு, இல்லை நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், நான் ஹெலிகாப்டர் வர சொல்லிட்டேன், அவங்க இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வேகமாக அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இங்கே ஹெலிகாப்டர் அனுப்பாதீங்கன்ற மாதிரி சொல்ல வர்றதுக்குள்ள லவ்வர் பையன் ஒரு கன் எடுத்துட்டு வந்து அங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு, இனிமேல் இங்கே நான் சொல்றது தான் கேட்கணும், இங்கிருந்து நான் சீக்கிரம் போகணும், அங்கே போனால் தான் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த லவ்வர் பொண்ணு வர அவளால் முடியலை, அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்க. இதை பார்த்த இந்த லவ்வர் பையன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் வர்றதுக்குள்ளேயே அவள் பயங்கரமாக வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அதாவது அவளுடைய உடம்பு ரொம்பவே மோசமாயிடுச்சு. உடனே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவளை தனிமைப்படுத்தணும் இல்லையா. ஸோ அதனால ஒரு தனி ரூமில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவளுடைய வயிற்றை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த கொடூரமான பூச்சி அவளுடைய வயிற்றுக்குள்ளே ஏகப்பட்ட முட்டைகளை வந்து விட்டு வச்சிருக்குமா. அவ்வளோதான் மிரண்டு போய்ட்றாங்க. ஸோ இதை விட இன்னுமே பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த ஜேனுடைய டெட் பாடியை லேபுக்குள்ளே வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புக்குள்ளே இருந்த முட்டையெல்லாம் பொறிச்சு அப்படியே பூச்சா வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்க மிரண்டு போய்ட்றாங்க. அதுலேயும் அந்த முட்டை பயந்து போய்ட்றான். சரி ஓகே, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம டிலே பண்ணக்கூடாது, என்னுடைய உடம்புக்குள்ளே இருக்குது, அதை நான் வெட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு என்ன முடிவு பண்ணுறான்னா, அவனுடைய கையை துண்டை வெட்டிடலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். ஏன்னா அப்போ தானே அந்த இது ஃபுல்லுமே பரவாமல் இருக்கும். அதனால இந்த கிச்சன் நைஃப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆட்டம் கிட்ட, டேய் நண்பா நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும் இவன் பதறான், நான் எப்படிடா இதை பண்ணுறது அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த மொட்டை வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு அசேம கையை வச்சுட்டு இப்போ எப்படியாவது வெட்டிடு அப்படின்னு சொல்ல. ஸோ ஆட்டமுக்கும் வர வழி இல்லாமல் அந்த கத்தியை வச்சு ஒரு போடுவான் பாருங்க. ஆனால் பாவம் இந்த மொட்டை தலையனுடைய கையை விட்டாமல் பாதியிலே ஸ்டக் ஆகிடுது. அவன் வர வழியில் கத்துறான். ஸோ இதை பார்க்குற நமக்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் டக்குனு ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டக்குன்னு அந்த கத்தி எடுத்து பயங்கரமாக வெட்டி கடைசியில் அந்த கை வந்து தனியாக வந்துடுது. ஸோ மொட்டை வந்து வழியில் கதறான். ஸோ வழியினாலே அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டேன். இங்கே நம்ம ஆட்டம் என்ன பண்ணுறான்னா, அந்த கையில் நிறைய பூச்சி இருக்கும் இல்லையா, அந்த பூச்சி வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த மொட்டையோட கையில் கெட்டு போட்டு விட்டுறாங்க. அப்புறமா அவனை தூக்கி அங்கே இருக்கிற சோஃபால படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வேற ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது தான் அந்த பேக்ல ஒரு புக் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த புக்கு இவளுடைய அப்பாவுடையது தான். ஆனால் இவ சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி இவளுடைய அப்பா அந்த பூச்சை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பார் போல. அதை பற்றி எல்லாமே அதில் எழுதி வச்சிருந்துருக்காரு. ஸோ அதில் என்ன எழுதிருக்குன்னா, இந்த மாதிரி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பேரசைட் இது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஆண் பேரசைட்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபீமேல் பேரசைட் தான் ஏதாவது ஒரு உயிரினத்தோடைய உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த இடத்துல தங்கி முட்டை போட்டு அது மூலமாக தான் இது பொறிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறதுலாம் இவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கில் நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ டேப்பையும் பார்க்குறா. ஸோ அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அந்த ஜேன் கிட்ட நம்ம வீடியோ கேமரா இருக்கிறத பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே டேப் இருக்குது அப்படின்னா இதை அதில் போட்டு பார்த்தா இதில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது மூலமாக நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம அதை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேனுடைய பாடியிலேருந்து கேமரா எடுக்கிறதுக்காக வராங்க. ஸோ எல்லாருமே வேணான்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவளுடைய பாடியெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மெல்ல அந்த ரூம்குள்ளே போகிறா. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த போலார் பியர்லாம் கொடூரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜேனுடைய பாடி வந்து கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆகிடுச்சு. அதோடைய உடம்புக்குள்ள இருந்த பூச்செல்லாம் வெளியில் வந்துடுச்சு போல. இருந்தாலும் மெல்ல நம்ம ஹீரோயின் அந்த கேமரா எடுக்கிறான். அவளை சுற்றியும் நிறைய பூச்சிகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ வெளியிலேருந்து இவங்களாம் கத்துறாங்க, சீக்கிரமாக வா, அது ஒன்று அட்டாக் பண்ணிட போகுதுன்ற மாதிரி. இருந்தாலும் ஹீரோயின் மேலே பூச்சா ஏற ஆரம்பிக்குது. அவள் எப்படியோ அந்த கேமராவை மட்டும் எடுத்துட்டு வேகமாக வெளியில் வரா. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே ஏதோ ஊறுற மாதிரி இருக்கும். உடனே வேகமாக ட்ரெஸ் எல்லாம் கலட்டி செக் பண்ண சொல்ல நம்ம ஆட்டம் தான் பார்க்குறான். அப்போ ஒரு பூச்சி என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோயினுடைய காயத்துக்குள்ளே போகிற மாதிரி வரவும் கரெக்டாக ஆட்டம் பிடிச்சிட்டான். பிடிச்சி கீழே போட்டு மிதிச்சு கொலை பண்ணிட்டான். ஆனால் இந்த லவர் பையன் இருக்கான்ல, அவன் இன்னுமே நம்பல. நீ எல்லாத்தையுமே கலட்டு, அப்போ தான் நம்புவேன்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையுமே கலட்ட வச்சு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீயாக விடுறான். ஸோ இப்போ கேமராவும் கிடச்சிருச்சு இல்லையா, அதனால அந்த வீடியோ டேப்பை அதில் போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அந்த பேரசைட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய ரூம்குள்ளே என்டர் ஆகுது. இருந்தாலும் அதை மிதிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அப்போ வெளியில் ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்க இவங்களும் என்னடா லேபுக்குள்ளே இருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த போலார் பியரோடைய உடம்பு இருக்குல்ல, அது அப்படியே அழுகி அதோடைய உடம்புக்குள்ளே இருந்த முட்டெல்லாம் பொறிச்சு ஒரு மாதிரி பூச்செல்லாம் வெளியில் ஊர்ந்துட்டு இருக்குமா. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. இவங்களாம் அதை பார்த்து பயந்து மிரண்டு போயிருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டாக சேல் தான் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த காலத்து பேரசைட் இல்லையா, ஸோ பார்க்குறதுக்கே பயமாக தான் இருக்குது. ஸோ அந்த பூச்சை இப்போ அழிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த ஒட்டுமொத்த பேஸையும் தீ வச்சு எரிக்கிறது தான். அப்போ அந்த லவர் பொண்ணை தனிமையாக அடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அவன் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று கதற ஆரம்பிக்கிறான். என்னை வெளியில் விடுங்க, என்னால் முடியலை, என்னுடைய உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஒன்று ஊறுது, என்னால் தாங்க முடியல, காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஆனால் யாராலையுமே அந்த கதை ஓப்பன் பண்ணுறதுக்கான
அதுக்கான தைரியமே இல்லை. ஏன்னா அவளை சுற்றி நிறைய பூச்சி வந்து ஓடிட்டு இருக்குது. அவளை அங்கே கதறா. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக மொட்டையும் கண்முழிச்சி வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கலாம், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொன்னதுமே உடனே ஆட்டமும் வேக வேகமாக போய் எடுக்க போக, அது மட்டும் இல்லாமல் இந்த மொட்டை தலையோடைய கையை வெட்டினதுக்கு அப்புறமா அவனுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது போல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த கெட்டு போட்ட இதை கலத்தி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடமும் முட்டையாக தான் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இந்த மொட்டையோடைய உடம்பு ஃபுல்லாக அது வந்து பரவிடுச்சு போல ஆல்ரெடி. ஸோ இதுக்கப்புறம் இவனால் எதுவுமே பண்ண முடியாது. அது போக இந்த லவர் பையன் வந்து லவர் பொண்ணை பார்க்குறான். அவனால் தாங்க முடியல. அவனுடைய லவர் வந்து இப்படி கதறிட்டு இருக்கிறத அப்படியே கண்களில் கண்ணீரோட பார்த்துட்டு இருக்க. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை வெளியில் விடு, என்னை எப்படியாவது காப்பாற்று, எனக்கு முடியலை, கடிக்குது அப்படின்னு கதறிட்டு இருக்க. இவன் என்ன பண்ணுறான்னா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஏக்கத்தோட டக்குன்னு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டான். ஸோ இது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க, அவளால் தாங்க முடியல, அவள் வலி தாங்காமல் துடிச்சிட்டு இருக்கிறா, அதை என்னால் பார்க்க முடியல, அவள் எப்படியும் சாக தான் போறா, அதான் நான் கொன்னுட்டேன், அவளை வழியில இருந்து நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மொட்டை ஒரு குத்து விட்டு அவனை கீழே விழ வச்சுட்டான். ஸோ அவளை ஷூட் பண்ணாலுமே அவள் இன்னுமே சாகலை போல, லைட்டாக உயிர் இருக்குது. இருந்தாலுமே பூச்சி வந்து அவளை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டதுனால ஸோ அந்த மொட்டை என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, எனக்கும் வேறு வழி கிடையாது, நானும் சாக தான் செய்யணும், அதனால நான் அந்த ரூம்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மயக்க மருந்தை வாங்கிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போயிட்டான். ஸோ இப்போ இன்ஃபெக்ட் ஆகாத 3 பேர் மட்டும் தானே இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே, இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல ஏதாவது பேராசைட் இருக்குதா, நம்ம யாராவது இன்ஃபெக்ட் ஆயிருக்குமான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும், ஸோ அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவுமே இந்த லவர் பையன் வந்து பதற ஆரம்பிக்கிறான். வேகமாக வெளியில் ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பின்னாடியே வந்து, என்னடா ஏன்டா இப்படி ஓடுற, நீ இன்ஃபெக்ட் ஆகிட்டே அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் தெரிய வருது அவனும் இன்ஃபெக்ட் ஆகிட்டான் போல. ஸோ கண்ணை காமிச்சு மிரட்டி, யாருமே என்கிட்ட வரக்கூடாது, எனக்கு வாழணும், அப்படி யாராவது மீறி என்கிட்ட வந்தீங்கன்னா இதை வச்சு ஷூட் பண்ணிவிடுவேன், யாருக்குமே நான் கருணை காட்ட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுடைய மண்டையிலே வந்து ஒரு புல்லட் படுது. என்னன்னு பார்த்தா சைடில் ஹீரோயினுடைய அப்பா இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலாக அந்த ஜேன் வந்து இவரை ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்க ஷோல்டரில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க போல, அதனால தான் அவர் தப்பிச்சிருந்திருப்பாரு. ஸோ ஹீரோயின் தேட போகும்போது கூட அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. ஸோ ஹீரோயினை வேகமாக வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகலை அப்படின்னு கேட்டதுமே அவரும் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி தலையாட்டினதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியே வருது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி அவன் ஹெல்ப்க்கு கூப்பிட்டுட்டான், ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து ஹெலிகாப்டர் வந்துடும், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பூச்செல்லாம் அழிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுமே இந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த சைடில் கொஞ்சம் நிறைய பெட்ரோல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இது ஃபுல்லாக ஊற்றி வைங்க, மொத்தமாக எரிச்சிடலான்ற மாதிரி ஐடியா கொடுக்க. ஸோ இவங்களும் வேக வேகமாக அந்த பெட்ரோல்லாம் எடுத்து ஒட்டு மொத்த பேஸ்க்கும் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, இந்த மொட்டத்தில் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் ஹெலிகாப்டரில் ஏற வரும்போது என்ன சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து உன்னை வர வேண்டான்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, ஏன் என்னுடைய அப்பா இப்படி சொன்னார், ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு இதை பற்றி முன்னாடியே தெரியுமோ அப்படின்னு சொல்லி டவுட் வந்து வேகமாக அந்த வீடியோ டேப்பை பாதியோட பார்க்காம விட்டுருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஃபுல்லுத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்டையே பார்க்குறாங்க. ஸோ அந்த வீடியோ டேப்பில் இந்த அப்பா வந்து அந்த பூச்சை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த பூச்சை ஒரு பல வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. அந்த பூச்சி இப்போ தான் இவருக்கு கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த மாதிரி இது கொடூரமான பேராசைட், இது வந்து இப்போ எப்படி வந்துச்சு தெரியுமா, நீங்கள் எல்லாருமே பண்ண குளோபல் வார்மிங்கால தான். நான் இந்த குளோபல் வார்மிங் அவேர்னஸ்க்காக ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட நியூஸ் சேனல்லாம் வந்து பேசி பார்த்தேன், ஆனால் யாருமே என்னை கண்டுக்கல. இப்போ நான் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்திருக்கிறேன். ஏன்னா இப்போ தான் எங்களுக்கு இந்த பூச்சி கிடச்சிருக்குது. இந்த பூச்சி என்ன பண்ணும் தெரியுமா, உடம்புக்குள்ளே போய் எல்லாத்தையுமே அழிச்சிரும். இது மட்டும் சிட்டிக்கு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த உலகமுமே 2 மாசத்துக்குள்ள காணாம போயிடும். நீங்கெல்லாம் இந்த சொன்னா புரிய மாட்டீங்க, மனித இனமே அப்படித்தானே, மனித இனமே இந்த பூமிக்கு ஆபத்து தான், அதுக்காக தான் நான் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த பூச்சி எடுத்து அவருடைய கையில உள்ள காயத்துல ஒட்டுக்கிறாரு. ஸோ இது மூலமா தான் தெரிய வருது, இந்த அப்பா வேணுக்குனே தான் இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஏன்னா குளோபல் வார்மிங் வந்து மக்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால வான் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆனால் யாருமே அவரை கண்டுக்காததுனால இந்த மாதிரி ஒட்டுமொத்த இனத்துக்குமே இதை பரப்பி விட்டுலான்னு பிளான் போட்டார் போல. அதனால தான் இப்படி உடம்புக்குள்ள ஏற்றிக்கிட்டாரு. ஏன்னா அப்போ தானே இந்த இயற்கை வந்து இனிமேல் அழியாமல் இருக்கும். ஆனால் இந்த அப்பா போட்ட பிளானை வந்து ஜெயின் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து இந்த அப்பாவையும் இன்னொரு சயின்டிஸ்டையும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இதை தடுக்க நினைக்கிறதுக்காக தான் ஹெலிகாப்டர்லேயும் வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுட்டு யாரும் இங்கே போகக்கூடாதுன்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக அப்பா வந்து உள்ளே வந்துட்டாரு. கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஆனால் என்ன உங்களால் தடுக்க முடியாது அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி, அப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, என்னதான் மனிதர்கள் இப்படி பண்ணாலுமே ஆனால் நமக்கு இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கும், ஆனால் இதுதான் ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணிடுறாருனா, இல்லை இது மட்டும்தான் ஒரே வழி, மனித இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த லாக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாரு. என்னன்னு பார்த்தா ஹெலிகாப்டர் வந்துடுச்சு போல. அதில் ஏறி தப்பிக்கிறதுக்காக ரெடி ஆகிறாரு. அங்கே வந்திருக்கிற பைலட் கிட்ட என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு கொடூரமான வைரஸ் வந்துருச்சு, மற்ற எல்லாருமே அங்கே இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க, நான் மட்டும்தான் இன்ஃபெக்ட் ஆகலை, ஸோ சீக்கிரமாக வண்டி எடு அப்படின்னு சொல்ல உடனே அந்த பைலட்டும் வேக வேகமாக வண்டி எடுக்கிறான். ஏன்னா இவர் தானே ஹெட் சயின்டிஸ்ட். அதனால அந்த டைமில் ஹீரோயினும் அந்த ஆட்டமும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூமில் இருந்த விண்டோவை உடைச்சிட்டு, அதுவும் அந்த வீடியோ ரெக்கார்ட் டேப்ல
ரோப்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு பார்த்தா இந்த அப்பா வந்து ஏறி போகலான்னு பாக்குறாரு. உடனே இந்த ஆட்டம் தான் வேகமா வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஹெலிகாப்டர் இதுல பிடிச்சி தொங்கிட்டே கத்திட்டு இருப்பான். அவரும் இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு, அவரை கூட்டிட்டு போகாதீங்கன்னு கத்துவான். ஆனாலும் பாத்தீங்கன்னா போடுற சத்தத்தினால கேட்காம அந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் கொஞ்சமா மேல போக பேலன்ஸ் இல்லாம அவனும் அதை விட்டுடுறான். அதனால பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஸோ இங்க நம்ம ஹீரோயினுக்கு வர வழியே கிடையாது. அப்படி ஏக்கமா அந்த ஹெலிகாப்டரே பாக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக நான் இந்த சாக்ரிஃபைஸை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஷாட்கன் எடுத்து அந்த ஹெலிகாப்டரையா சுட்டுறா. அதனால அந்த விண்ட்ஷீல்டு வந்து உடஞ்சி உள்ள இருந்த பைலட்டுக்கும் தலையில லைட்டா அடிபட்டுருது. அதனால பேலன்ஸ் இல்லாம அது அப்படியே கரெக்டா லேப் மேலே விழ ஆல்ரெடி அங்க பெட்ரோல் ஊற்றி வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ கபகபன் தீ பிடிக்க மொத்தமா எரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ கடைசியில் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்கிற. ஆட்டம்க்கு என்னாச்சு அப்படின்னு வேகமா வந்து பார்த்தா அவன் கடைசி நிமிஷத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவனும் இறந்து போயிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அந்த வீடியோ டேப் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான். அந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இங்க ரிப்பேர் ஆன ஹெலிகாப்டர் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள சேஃபா வந்து உட்காந்துடுறாங்க அடுத்த ரெஸ்கியூ வர்ற வரைக்குமே. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இன்ஃபெக்ட் கிடையாது, இங்க என்ன நடந்துச்சுன்றதை வெளி உலகத்துக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக அவ சர்வே ஆகுறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஹெலிகாப்டர் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்து இங்க நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஹெலிகாப்டர்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறான்றதையும் பார்த்துட்டு அவளை மட்டும் அங்கிருந்து சேஃபா கூட்டிட்டு போறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டா. ஆனா இப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா ஸ்டார்டிங்ல போலார் பியர் அந்த மேமத்தை வந்து தின்றுக்கும் இல்லையா, அது மட்டும் தின்றுக்காது, கூடவே ஒரு பறவையும் தின்றுக்கும். ஸோ அந்த பறவை பறந்து வந்து இங்க ஏதோ ஒரு சைட்ல வில்லேஜில் செத்து கிடக்குற மாதிரி காமிக்க அதை வந்து ஒரு நாய் வந்து கடிச்சு தின்றுருக்குது. ஸோ இது மூலமா என்ன, அந்த நாயோடைய உடம்புக்குள்ளேயே பேரசைட் வந்து போகுது. ஏன்னா இந்த பறவை உடம்பை பார்த்தா அது ஃபுல்லும் எக்கா இருக்குது. அப்படின்னா என்ன, உள்ள பேரசைட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த நாயும் இப்போ இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அந்த நாயோடைய ஓனரும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற வான்ற மாதிரி கூப்பிட ஸோ அந்த நாயும் அந்த கார் பின்னாடியே ஓட ஆரம்பிக்க அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி பேராசைட்லாம் வந்தால் என்ன ஆகும், ரொம்பவே கஷ்டம் தானே. ஏன்னா கண்டிப்பாக பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேராசைட்லாம் பனிக்கடியில் இன்னுமே உறைஞ்சி போன நிலையில் உயிரோட கூட இருக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.